ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரில் இன்றைக்கு 1669வது பகுதி திருமங்கையாழ்வார் அருளிய பெரிய திருமொழியை அனுபவித்து வருகிறோம். அதிலே 8ஆம் பத்து திருக்கண்ணபுரம் என்னும் கீழை வீடு என்று சொல்லப்படக்கூடிய திருக்கண்ணபுரத்தை மங்களாசாசனம் செய்யும் 8ஆம் பத்து 100 பாசுரங்கள் அடங்கியது. அந்த 8ஆம் பத்திலே 7ஆம் திருமொழியின் 8வது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம். நம் பழைய நிலையை எம்பெருமான் மனதிலே கொண்டு நம்மை விலக்க மாட்டார் என்று கூறவே, சென்ற பாசுரத்தில் அனுபவித்தபடி கூறவே, நெஞ்சு நினைந்து நாம் சிறு தொண்டுகள் எம்பெருமானிடம் செய்து உய்வோம் என கருதி சிறு தொண்டுகள் செய்ய கருவிகள் வேண்டுமே என்று வினவ, அதற்கு வழி வேண்டுமே என்று வினவ, கருவிகளுக்கொன்றும் குறைவில்லை. எம்பெருமான் திருவுலகளந்தருளின போது அவன் திருவடிகள் பட்ட அடியவர்களின் முகங்கள் போல அவ்வூரில் உழவர்களின் அடிகளால் மிதிப்புண்ட தாமரை பூக்கள் நறுமணம் வீசும். நாம் விரும்பியபடி எம்பெருமானும் பெரிய பிராட்டியும் இணைந்திருக்கும் சேர்த்தியிலே அவர்களுக்கு அடிமை செய்யலாம் என்று என்று எம்பெருமான் உலகளந்த செய்தியையும் பிராட்டியின் சேர்க்கையையும் எடுத்து கூறி அவற்றோடு தாமரையின் மிகுதிகளையும் இப்பாடலில் எம்பி அருளுகிறார் ஆழ்வார். அற்புதமான ஒரு பாடல். பாசுரத்தை பார்க்கலாம். படி புல்கும் அடியினை பலர் தொழ, படி புல்கும் அடியினை பலர் தொழ, மலர் வைகு கொடி புல்கு தடவரை அகலமது உடையவர், முடி புல்கு நெடுவயல் படைசெல, அடிமலர் கடிபுல்கு கணபுரம் அடிகள்தம் இடமே. படி என்றால் பூமி, மலர் வைகு கொடி பெரிய பிராட்டியார். ஆக படி புல்கும் அடியினை பலர் தொழ. படி என்றால் இந்த பூமி, இந்த பூமியை தம் காலடிகளால் அளந்தார் அல்லவா, அப்பொழுது அந்த திருவடிகளை அனைத்தும் தொழுதார்கள். படிபுல்கும் அடியினை பலர் தொழ, மலர் வைகு கொடி புல்கு தடவரை அகலமது உடையவர். மலரிலே வாழக்கூடிய கொடி போன்ற திருமகள் அணைக்கக்கூடிய தடவரை மலை போன்ற மார்பினை உடையவன், அது அகலம் அது உடையவர். முடி புல்கு நெடுவயல் படைசெல, அடிமலர் கடிபுல்கு கணபுரம். இந்த பின்னிரண்டு அடிகளும் திருக்கண்ணபுரத்தின் செல்வச் செழிப்பை சொல்ல வந்தது. அப்படிப்பட்ட கணபுரம் அடிகள்தம் இடமே. இந்த கண்ணபுரத்து அந்த எம்பெருமான் இருக்கிறானே, அவனுடைய இடம் இந்த கணபுரம் என்று சொல்வதாக அமைந்திருக்கிறது இந்த பாடல். படி புல்கும் அடியினை பலர் தொழ, மலர் வைகு கொடி புல்கு தடவரை அகலமது உடையவர், முடி புல்கு நெடுவயல் படைசெல, அடிமலர் கடிபுல்கு கணபுரம் அடிகள்தம் இடமே. நாற்று முடிகளோடு கூடியிருக்கிற அகன்ற வயல்களிலே கலப்பைகளால் உழும்போது கால்பட்ட தாமரை முதலிய மலர்கள் மனம் வீச பெற்ற திருக்கண்ணபுரம் என்கிறார். பல அடியவர்கள் வணங்கும்படியாக பூமியை அளந்த திருவடிகளை உடையவரும், தாமரை மலரில் பொருந்திய கொடி போன்ற திருமகளார் அணையப்பெற்ற பெரிய மலை போன்ற திருமார்பை உடையவரும் ஆன சுவாமியை, அந்த சுவாமியினுடைய திருத்தலமாகும் திருக்கண்ணபுரம் என்று கூறுகிறார். மலர் வைகு கொடி பெரிய பிராட்டியார். கொடி என்பது உவமையாகு பெயர். கொடி என்பது பெரிய பிராட்டியாருக்கு ஆகி வந்தது. கொடி போன்ற அது பெரிய திருமகளுக்கே ஆகி வந்திருக்கிறது. அதனால் உவமையாகு பெயர். கழனிகளிலே நடுவதற்காக நாற்று முடிகளை பரப்பி வைத்திருப்பார்கள். அந்த வயல்களிலே உழவர்கள் கலப்பையாலே உழுவார்கள்.
உழுது உழும்போது காலால் ஒரு முறை குழப்புவார்கள். அந்த அளவில் இடையில் தப்பி கிடந்த மலர்கள், அந்த உழும்போது அங்கு ஏற்கனவே இருந்த தாமரை மலர்கள் வெளியே வந்து கிடக்கும். தப்பி கிடந்த மலர்கள் மனத்தை பரப்புமாம். அந்த மனம் திருக்கண்ணபுரம் முழுக்க பறந்திருக்கும். ஏற்கனவே நம்ம மனம் பார்த்தோம் அல்லவா, அதுதான் பரப்புமாம். படை நின்ற பைந்தாமரையோடு பைந்தாமரையோடு அணிநீலம் மடை நின்று அலரும் வயலாளி மணாளா என்று பெரிய திருமொழி 11வது பத்திலே 8ஆம் திருமொழியின் 6வது பாசுரத்திலே கூறக்கூடிய அந்த கருத்து இங்கே ஸ்மரிக்கத்தக்கது, நினைவு கூறத்தக்கது. படை நின்ற பைந்தாமரையோடு அணிநீலம் அடை நின்று அலரும் வயலாளி மணவாளா என்று. வயல்களிலெங்கும் தாமரை முதலிய மலர்கள் மனம் கமலப்பெற்ற திருக்கண்ணபுரம். அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை உரை மார்பா என்று சொன்னாரே ஆழ்வார். அதுபோன்று அப்படிப்பட்ட அலர்மேல் மங்கை உரை மார்பனுடைய திவ்ய தேசம் திருக்கண்ணபுரம் என்றதாயிற்று. படி புல்கும் அடி இணை பலர் தொழ. முன்பு உலகம் அளந்த திருவடிகளை திருக்கண்ணபுரத்திலே பலரும் வணங்கும்படியாக என்றும் கூட பொருள் கூறலாம். முதலடி ஆக 2 பொருள் அங்கே வருகிறது. இனி இந்த பாசுரத்திற்கான வியாக்கியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையினுடைய உரையினை பார்க்கலாம். படி புல்கும் அடியிணை. படி என்றால் பூமி, பூமியை புல்கும் அடியிணை, பூமி பரப்பை அளந்து கொண்ட திருவடிகள். எப்போது அளந்தான்? வாமனாவதாரமாக எடுத்த போது மகாபலி சக்கரவர்த்தியிடம் 3 அடி நிலம் கேட்டு வாங்கி, தனக்குரிய சொத்து அந்த நிலம், அதை மகாபலி சக்கரவர்த்தியிடம் இறந்து பெற்றான். பிச்சை பெற்று அந்த 3 அடி வேண்டும் என்று கேட்டு அவன் தாரை வார்த்து கொடுத்தவுடன் உலகளந்தவனாக திருவிக்கிரமனாக வளர்ந்து ஓரடியால் உலகமெல்லாம், 2வது அடியால் மேல் உலகமெல்லாம் அளந்து கொண்டான் அல்லவா, அதைத்தான் சொல்கிற பூமி பரப்பை அளந்து கொண்ட திருவடிகள். அப்படி அளக்கும் போது உலகில் உள்ள அனைவரும், மக்களெல்லாம், முனிவர்களெல்லாம், தேவர்களெல்லாம் அவனை வணங்கினார்கள். இருந்த இடத்திலிருந்தே வழிபட்டார்கள். வானுலகத்தில் சொர்க்கத்தில் இருந்த தேவர்கள், தேவர்கள் இந்திரலோகத்தில் இருந்த தேவர்கள், இந்த பூமியில் இருந்த முனிவர்கள், இந்த பூமியில் இருந்த மக்கள், அவரவர்கள் இருந்த இடத்திலிருந்தே தொழுதார்கள் என்றபடி. பலர் தொழ சங்கை சுரானாம், தேவர்கள் குழுமி என்றபடியே அந்த திருவடிகளை எல்லா தேவர்களும் இருந்த இடத்தில் இருந்தபடியே வழிபட. படிபுல்கும் அடியிணை பலர் தொழ. மலர் வைகு கொடி புல்கு தடவரை அகலமது உடையவர். பெரிய பிராட்டியார் விரும்பி அணைக்கும் பெரிய மலை போன்ற மார்பை உடையவர். மலர் வைகு கொடி, மலர் இருக்கிறதுல மலரிலே வசிக்கக்கூடிய கொடி போன்றவள். மலர் வைகு கொடி, அது ஆகுபெயராக பெரிய பிராட்டியாருக்கு ஆகி வந்தது. அந்த மலர் வைகு கொடி திருமகள் புல்கு அணைக்கக்கூடிய தடவரை அகலம் அது உடையவர், பெரிய மலை போன்ற மார்பை உடையவர் எம்பெருமான் திருமகள் கேள்வன். முடிபுல்கு நெடுவயல் படைசெல அடிசெல மலர்கடி புல்கு. நடுவதற்காக அந்த வயலில் நடுவதற்காக எங்கும் ஒரு சேர பரப்பி கிடக்கின்ற நாற்று முடிகளை உடைய பரந்த வயலிலே கலப்பையை கொண்டு உழுது அடுத்து கால்களாலே ஒரு முறை சேற்றை குழப்புவார்கள். அந்த அளவிலே இடையிலே தப்பி கிடந்த தாமரை பூவானது நறுமணத்தை பரப்புவதாயிற்று என்று கூறுகிறார் இந்த வரிகள் மூலம். கணபுரம் அடிகள்தம் இடமே. அப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த திருக்கண்ணபுரம் எம்பெருமான் உகந்து எழுந்தருளியுள்ள திருத்தலம். அதுவே அனைவருக்கும் பேறு, அதுவே அனைவரும் அடைய வேண்டிய இடம், அதுவே அனைவரும் அடையக்கூடிய பரமபதத்திற்கு இணையானது, ஏன் பரமபதத்தை விட சிறப்பானது திருக்கண்ணபுரம் என்று திருக்கண்ணபுரத்தின் சிறப்பை சொல்லி இங்கே ஆழ்வார் கூறுகிறார். மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை அன்வயிக்கலாம்.
படி புல்கும் அடியினை பலர் தொழ மலர்வைகு கொடி புல்கு தடவரை அகலமது உடையவர். முடி புல்கு நெடுவயல் படை செல அடிமலர் கடிபொல்கு கணபுரம் அடிகள்தம் இடமே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்து மீண்டும் நாளை சந்திக்கலாம் அடுத்த பாசுர அனுபவத்துடன். நன்றி, வணக்கம். ஸ்ரீனிவாச வெங்கடேச ராமானுஜதாசன் திருவரங்கம். திருக்கண்ணபுரத் எம்பெருமான் நீலமேகப் பெருமாள் திருவடிகளே சரணம். அரட்டமுக்கி அடியார் செய்யும் கலிகன்றி திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். உரைப்பெருமன்னர் வியாக்கியான சக்கரவர்த்தி பரம காருணிகர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.